ராம், என்ன ராம், கோவமா? ஆமா. யாரு மேல? உங்க மேலதான். ஏன் மேல என்ன கோவம்? சும்மா தெரியாத மாதிரி கேட்காதீங்க. எல்லாமே தெரிஞ்சவர் தானே நீங்க. ஓ, இப்ப புரிஞ்சிடுச்சு. அதுவா விஷயம்? ஆமா. அது ஒரு சின்ன விஷயம் தான் ராம். அதுக்கு போய் கோச்சிக்கலாமா? எது சின்ன விஷயம்? உங்களுக்கு வேணும்னா அது சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனா எனக்கு மான பிரச்சனை. உங்களை நான் சைக்கிளை பறக்க வைங்கன்னு சொன்னல, ஆனா என்னோட மானம் தான் காத்துல பறந்துச்சு. சைக்கிள் காத்துல பறந்திருந்தாலும் எதுவும் இருக்காது ராம். சும்மா சொல்றீங்க. உண்மையதான் சொல்றேன். எது நடந்திருந்தாலும் அத அவ ஏதோ ஒரு மாயவித்தன் தான் சொல்லுவா. நீ பண்றதெல்லாம் மாயவித்தன்னு சொல்ற அவள நாம் பண்ணதா சொன்னா அவ நம்ப மாட்டா. இப்பவும் அவளுக்கு நம்பிக்கை வராது. நீயே அத பாரு. என்ன ராம், தனியா பேசிட்டு இருக்க? தனியா இல்ல பூஜா, கணபதியோட பேசிட்டு இருக்கேன்னு மட்டும் சொன்ன, நான் அப்படியே கிளம்பிடுவேன். என்ன ராம், புது ட்ரிக்கா? நீ பெருசான பெரிய மெஜிஷியன் ஆயிடலாம். அதை விட்டுட்டு என்கிட்ட இந்த பூச்சாண்டி வேலை காட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இது பூச்சாண்டி வேலை இல்ல பூஜா, கணபதியோட வேலை. என் கணபதி தான் உன் கையில இந்த பூவை கொடுத்தாரு. ப்ரோ, கணபதியா? சத்தியமா பூஜா, நான் சொல்றது நம்பு. சும்மா சிரிக்காதீங்க கணேஷா. பூஜா, எல்லாத்துக்கும் மூல காரணம் எங்க வீட்ல இருக்கிற பிள்ளையார் சிலை தான். அதுல இருந்து தான் கணபதி வந்தாரு. நான் அத பூ போட்டு அலங்காரமா வச்சிருப்பேன். அந்த விநாயகர் சிலை தான் இந்த சக்தி எல்லாத்துக்கும் காரணம். நிஜமாவா? நீ என்னடா சொல்ற? அந்த கணபதி சிலை தான் எல்லா சக்திக்கும் காரணமா? டே மொட்டை, கேட்டியாடா? ராமோட எல்லா மேஜிக் சக்தியும் கணபதி சிலையில தான் இருக்கு. சோ அந்த சிலையை நம்ம தூக்குறோம். ப்ரோ, நடக்குமா? நடக்கும். காது கொடு. இது எப்படி? சூப்பர் ப்ரோ. உங்க உடம்பு பூரா மூளை, அதான் நீங்க குண்டா இருக்கீங்க. டேய் டே மொட்டை, சிலை மட்டும் நம்ம கையில கிடைக்கட்டும், அப்புறம் நாம தாண்டா ராஜா. இந்த ஸ்கூல் என்ன ஸ்கூலு, சிட்டியாவே ஆட்டி படைப்போம். சீக்கிரம் ப்ரோ, அந்த ராமும் பூஜாவும் போறதுக்குள்ள நாம முந்திக்குவோம். ஓகேடா மொட்டை. யாருப்பா நீங்க? என்ன வேணும்? ஆண்டி, நாங்க ராமோட ஃப்ரெண்ட்ஸ். அவன் தான் இன்னைக்கு எங்களை வர சொன்னான். ஆமா ஆண்டி, ராம் எங்க இருக்கான் பார்க்கலாமா? முதல்ல 2 பேரும் உட்காருங்க. ராம் வெளியில போயிருக்கான், வந்துருவான்.